வணக்கம். இது துக்ளக் வாசகர் குழுவின் செய்தி மூலம். செய்தியின் மூலம் அந்த செய்தியின் மூலத்தை அறிவது இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். நான் ஸ்ரீனிவாசன், என்னுடன் திரு ராமானுஜம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார், நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம். முதல்ல குறுஞ்செய்திகளா கேட்கிறேன் சார். நம்ம ஆந்திரால ஜனசேனா தலைவர் பவன் கல்யாண் டெப்டி சிஎம் அப்படின்னு பேச்சு அடிபடுறது, அதை பத்தி சார். இன்னைக்கு இந்த தடவை நடந்த சட்டமன்ற தேர்தல்ல, ஆந்திராவில் நடந்த தேர்தல்ல தெலுங்கு தேசம் கட்சி 135 இடம், 175ல, ஜனசேனா 21, பிஜேபி 8 ஜெயிச்சிருக்காங்க. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து சந்திரபாபு நாயுடுவை முதல்வராகவும், இவரை பவன் கல்யாண் ஜனசேனா கட்சி அவரை துணை முதல்வராகவும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நாளைக்கு பதவி ஏற்க போறாங்க விஜயவாடா பக்கத்துல இருக்கிற கேசரி பள்ளிங்கிற இடத்துல. அப்ப பவன் கல்யாண் துணை முதல்வராக பதவி ஏற்பார்னு சொல்றாங்க. அவருக்கு அந்த கட்சிக்கு 4 அமைச்சர்கள் பதவியும், பாஜகவுக்கு 2 அமைச்சர் பதவியும் கொடுக்க போறதா பேசிக்கிறாங்க. ஆமா சார், பவன் கல்யாண் தான் நாயுடு ஆந்திரால சட்டசபையில ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, பிஜேபி சந்திரபாபு நாயுடு அந்த டிடிபியோட அலையன்ஸுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நான் படித்தேன். இது ஒரு பொருத்தமான இதுவா தான் இருக்கும். அவர் மன்னிக்கணும் சார். இப்ப சார், அடுத்த கேள்வி, எத்தனை வாட்டி தான் இந்த ஒத்தக்கல் வச்சு அந்த இது பண்ற மாதிரி இந்த நீட்டு ஒரே கையெழுத்து அப்படின்னு சொல்லியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அங்க ஒரு தடை வாங்குறாங்க. இந்த வாட்டியும் ஒண்ணு வாங்கியிருக்காங்க. அது என்னது சார்? அதாவது வெறும் வாய மெல்றவனுக்கு அவல் கிடைச்ச மாதிரி இவங்க முதல் கையெழுத்து, நீட்டு விலக்கு, அது இதுன்னு சொல்லி பார்த்தாங்க, எதுவும் நடக்கல. இப்ப இந்த தடவை நடந்த அந்த அண்டர் கிராஜுவேட் நீட்டு தேர்வுல சில முறைகேடுகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதாவது 67 பேர் 720க்கு 720 வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் சில இடங்கள் லீக் ஆயிருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. பீகார், ராஜஸ்தான்ல. அப்புறம் கருணை மதிப்பெண் 1500 பேருக்கு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான பேரு 100க்கு 100 எல்லா சப்ஜெக்ட்லயும் இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் வரைக்கும் வாங்குறாங்க. அதை பத்தி யாரும் கவலைப்படல. சோ இவங்க உடனே இதான் சாக்குன்னு ஒரு மாணவர் அமைப்பெல்லாம் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்க. இதை நீங்க இந்த தேர்வையே ரத்து பண்ணணும் அப்படின்னு போட்டதுக்கு உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் முடியாது, தடையெல்லாம் விதிக்க முடியாது, நான் அந்த தேசிய தேர்வு முகமை, நேஷனல் டெஸ்டிங் அகாடமி, அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறேன், அவங்க பதில் கொடுக்கட்டும், ஜூலை மாசம் 8ஆம் தேதி நம்ம வழக்க மறுபடியும் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சார், அது என்னன்ட்டு ஒரு புரியாத புதிராதான் நம்ம தினத்தந்தியில சிந்துபாத் கதைன்னு வருமே, அது மாதிரிதான் இது வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரிதான் சார். அப்புறம் நான் நிறைய காமெடியில நம்ம பார்த்திருப்போம், சொந்த காசுல சூன்யம்ட்டு. அது மாதிரி காங்கிரஸ் செல்வ பெருந்தகை சொந்த காலில் நாங்க நிற்க போறோம்னு ஆரம்பிச்சிருக்காரு. அது என்னது சார்? அதான் அந்த காலத்துல ஒரு எம்ஜிஆர் பாட்டு உண்டு, அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. இவங்க திடீர்னு அப்பப்ப இவங்களுக்கு வீரம் வரும். அதாவது காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்றதே கிடையாது, ஸ்டாலின் ஆட்சி தான் காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்துல செல்வ பெருந்தகைக்கு ரொம்ப வீரம் வந்துடுது. எத்தனை காலம்தான் நம்ம சார்ந்து இருப்பது, சுயமாக வளர வேண்டாமா, தனித்து போட்டியிடுவது குற்றமா, நம்மளும் பாத யாத்திரை போகணும், நம்ம பாதம் படாத கிராமங்களே தமிழ்நாட்டுல இல்லைங்கிற நிலைமை வரணும், அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. இது எவ்வளவு தூரம் உண்மையா போறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இல்ல இது அவரோட சொந்த கருத்துன்னு முடிக்காம இருந்தாக்க சரி சார். அடுத்தது, இப்பதான் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சது, அது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், அதுல திமுக வேட்பாளர் பேர் வேற அறிவிச்சுட்டாங்க. அவங்க நாங்க ரெடி களத்துக்கு அப்படின்னு முதல்லயே ஒரு இண்டிகேஷன் கொடுத்திருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறது? அதாவது ஏப்ரல் 9ல அந்த திமுக எம்எல்ஏ புகழேந்தி செத்து போன உடனே அந்த இடம் காலி ஆயிடுத்துன்னு அறிவிச்சுட்டாங்க. இந்த பார்லிமெண்ட் தேர்தலோடயே நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க, ஆனா நடக்கல. அதனால இப்ப ஜூலை மாசம் 10ஆம் தேதி அது எலெக்ஷன் நடக்க போறதுன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் முன்னாடி திமுக அவங்களுடைய அன்னியூர் சிவா, அவர் விவசாய அணி தலைவர், அவர் தான் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க.
இன்னைக்கு லேட்டஸ்ட் நியூஸ் படி பாமக வந்து பாஜக கூட்டணியிலிருந்து விக்கிரவாண்டி தொகுதியில போட்டியிடலாம் அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆமா, நல்ல கடும் போட்டி இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ம். சார், அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீனா வந்து நம்ம ஏரியா பேரெல்லாம் அவங்க பேர்ல போட்டாங்க. அப்போ ஒரு மாதிரியா எல்லாரும் பேசினாங்க. இப்போ வந்திருக்கிற மோடி 3.0ல அங்க இருக்கிற திபேத்ல இருக்கிற 30 இடத்த பேரை மாத்த போறோம் அப்படின்னு இவங்க அறிவிச்சிருக்காங்க. என்ன சார் நடக்குது? இந்த நாயகன் படத்துல ஒரு வசனம் வரும், திருப்பி அடிச்சாதான் நம்ம மேல அடி விழாது அப்படின்னு கமலஹாசன் பேசுற மாதிரி ஒரு வசனம். இது பழைய மாதிரி அரசாங்கம் இல்ல. இது வந்து துணிஞ்சு எதற்கும் துணிஞ்ச அரசு. அதனால இவங்க புதிய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திபேத்ல 30 இடத்துக்கு இவங்க பேர் மாத்துறதா நிச்சயம் பண்ணியிருக்காங்க. அதாவது 11 குடியிருப்பு பகுதிகள், 12 மலை, 4 ஆறு, ஒரு ஏரி, ஒரு கணவாய், இது உள்ள 30 இடத்துல இவங்க வந்து நாங்க பேர் வைக்கிறோம். அதாவது நீங்க வந்து சும்மானாலும் சீண்டி விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு பதில் கொடுக்கிறது. இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றம். நல்லது சார். சார், அதே மாதிரி இப்போ ஒரு அரசு பண்ணினத அடுத்த வர அரசு மாத்துறதுங்கிறது ஒரு நிறைய காலத்துல நம்ம பார்த்திருக்கோம். இப்போ வந்து ஆந்திராவோட தலைநகர் வந்து அமராவதி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு குழப்பம் வராதா சார்? அதாவது தெலுங்கானா மாநிலம் ஆந்திரால இருந்து பிரிக்கப்பட்ட போது 2/6/2014 அப்ப வந்து ஒரு சட்டம் இயற்றினாங்க. அதாவது ஹைதராபாத் நகரம் வந்து தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் பொதுவான தலைநகரா 10 ஆண்டுகள் நீடிக்கும். அதுக்கப்புறம் ஆந்திரா தனியா தலைநகர் அமைச்சுக்கணும் அப்படின்னு போட்டாங்க. அந்த சட்டம் வந்து கரெக்டா 2 ஜூன், இப்போ ஒரு வாரம் முன்னாடி அது முடிஞ்சு போச்சு. சோ அந்த தேதியிலிருந்து ஹைதராபாத் இனிமே தெலுங்கானாவுக்கு மட்டும்தான் தலைநகர். ஆந்திராவுக்கு வேற ஏற்கனவே தெரியும் ஆந்திரா அரசாங்கத்துக்கு. ஆனா அந்த ஜெகன்மோகன் ரெட்டி இவர் சந்திரபாபு நாயுடு இருக்கும்போது அமராவதி தான் புது தலைநகர இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அவர் ஆட்சி போய் ஜெகன்மோகன் ரெட்டி வந்த உடனே அவர் 3 தலைநகர் அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம தமிழ்நாட்டை முன்னால திருச்சிக்கு மாத்தணும் அது இதுன்னு சொன்ன மாதிரி சட்டமன்ற தலைநகராக அமராவதி இருக்கணும், நிர்வாக தலைநகரா விசாகப்பட்டினம் இருக்கணும், நீதித்துறை தலைநகரா கர்னூல் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அவர் இப்ப போயிட்டாரு, எலெக்ஷன்ல தோத்து போய். மறுபடியும் இவர் வந்து சந்திரபாபு நாயுடு வந்ததுனால இப்ப கிளியரா சொல்லிட்டாரு, இனிமே அமராவதி தான் தலைநகர். அதனால இப்ப இந்த தலைநகர் குழப்பம் ஓரளவுக்கு தீர்க்கப்பட்டு விட்டது. சார், அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் விரிவான விளக்கம் கொடுக்கணும். இந்த இது பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. கனடால இந்திரா காந்தி படுகொலையை ஆதரிக்கும் சிலைகள் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அது இந்திய அரசு இப்ப இருக்கிற மோடி 3.0 கண்டனம் கொடுத்துருக்கு. இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது கனடால பிராம்டன் அப்படின்னு ஒரு நகர் இருக்கு. பொதுவாகவே கனடால காலிஸ்தான் ஆதரவாளர்கள் அவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருக்காங்க. அந்த இவர் ஜஸ்டின் ட்ரூடோ அவரோட பிரதமரோட ஆதரவோட அவருக்கு இவங்களோட ஆதரவு தேவை. அதனால அட்டகாசம் பண்ணிருக்காங்க. நேத்தி கூட இந்திய கொடிய கத்தியால குத்தி கிழிச்சு அதை தீயிட்டு கொளுத்தி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க அந்த பிராம்டன் நகர்ல ஒரு கண்காட்சி வச்சிருக்காங்க. அதுல இந்திரா காந்தி சிலை வச்சு 2 பேரு தாடி வச்ச சிக் வந்து அவரை சுட்டு தள்ளுற மாதிரி போட்டு அந்த படத்துக்கு பின்னாடி என்ன போட்டிருக்கு, அதாவது இந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அந்த இந்திரா காந்தி காலத்துல நடந்தது, பிந்தரன் வாலே மாதிரி இவங்கெல்லாம் பண்ணி அதுக்கு வந்து 40வது ஆண்டு நிறைவு. அதுக்குத்தான் இதெல்லாம் பண்ணிட்டு அந்த சுட்டுக்கொள்ற சிலைக்கு கீழே 1984 அக்டோபர்ல செஞ்சதுக்கு தண்டனை அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு கீழே மோடி படத்தை வச்சு உனக்கும் இதே கதிதான் அப்படின்னு வேற எழுதியிருக்காங்க. அப்புறம் ஹர்தீப் சிங் நிஜார் அப்படின்னு ஒருத்தன் தீவிரவாதி வந்து சமீபத்தில் கொல்லப்பட்டான், அவன் படத்தையும் போட்டுரும். இது எல்லாத்துக்கும் நாங்க பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு இந்திய தூதர் சஞ்சய் குமார் வர்மா. அவர் சொல்றார், வன்முறைக்கு ஆதரவு, வெறுப்புணர்வு தூண்டும் செயல் இது.
கனடா அரசு இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கணும். இதனால அங்க இருக்கிற இந்தியர்கள் மத்தியில வந்து அச்சம் வருது. நீங்க ஏன் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறீங்க? அதே மாதிரி கனடாவின் இந்திய தூதர் கேமரூன் மேக்கே அவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கார். வன்முறைக்கு கனடாவில் இடம் இல்லை. இதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஆனா யாரு கண்டிக்கணுமோ அந்த பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வாயை மூடிட்டு இருக்கார். இது ஒரு எனக்கு இன்னொரு பயம் என்னன்னா, ராஜீவ்காந்திய கொலை செஞ்சாங்கன்னு அந்த குற்றம் வந்த அவங்கள போய் பார்த்துட்டு அவங்கள மன்னிக்கணும்னு சொன்ன மாதிரி பிரியங்காவோ ராகுலோ இதுக்கு கிளம்பிடக்கூடாதுன்ட்டு தான் எனக்கு பயமா இருக்கு சார். ஏன்னா நமக்கு வர்ற கோபம் கூட காங்கிரஸ்காரங்களுக்கு இன்னைக்கு வரல. நம்ம பிரதமர் சார், விஷயம் நம்ம பிரதமர் அவங்க யாரும் வேணா இருக்கட்டும், ஆனா ஏன் பிரதமரை கொன்னவன நான் எப்படி சும்மா இருக்கிறது? நம்ம அரசியல் தலைவர்களை கட்டி பிடிச்சாங்க இல்ல ஜெயில இருந்து வெளியில வரும்போது, அது மாதிரிதான். அதேதான் சார். அதே மாதிரி இன்னொன்னு, இந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர் மேல டிஸ்ட்ரிக்ட் கேஸ போட்டு அவரு இதுல இருக்காரு. அவங்க அம்மா வந்து ஒரு மனு போட்டாங்க, ஏபிஎஸ் கார்பஸ் மனுவை போட்டாங்க. அதுக்கு ஒரு ஜட்ஜு கொடுத்த கருத்து சட்டப்படி சரியானது இல்லைன்னு இன்னொரு ஜட்ஜு சொல்றாரு. ரொம்ப குழப்பமா இருக்கே சார். அதாவது கருத்து சுதந்திரம்ங்கிறது தமிழ்நாட்டுல திமுக காரங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கு. சவுக்கு சங்கர் அவர் செஞ்சது பேசுனது சரியா தவறாங்கிறது வேறு விஷயம். அவரை வந்து கைது பண்ணி அவர் மேல குண்டர் சட்டம் போட்டதுனால அவங்களோட அம்மா வந்து இந்த ஆட்கொணர்வு மனு போட்டிருக்காங்க. அது வந்து 2 பேர் உள்ள பெஞ்சுக்கு, சென்னை உயர்நீதிமன்றத்தோட சுவாமிநாதன் பாலாஜி 2 நீதி அரசர்கள் வந்து அதை வந்து விசாரணை பண்ணி, அதுல சுவாமிநாதன் ஜிஆர் சுவாமிநாதன் அவருக்கு மேல ஏற்கனவே எங்களுக்கு கொஞ்சம் கடுப்பு இந்த கட்சிக்காரங்களுக்கு. அவர் சொன்னாரு உடனே, ஏன்னா அவர் வந்து மிரட்டப்பட்டார் அப்படின்னு அவரே சொல்லிருக்காரு. எனக்கு இந்த கேஸ்ல வந்து எனக்கு மிரட்டல் வந்ததுன்னு வேற டீட்டெயில்ஸ் கொடுக்கல. அவர் உடனடியா இந்த குண்டர் சட்டத்துல கைது பண்ணதை ரத்து பண்ணி ஆர்டர் போட்டார். அதே இன்னொரு ஜட்ஜு வந்து இது வந்து அவசரமா செய்யக்கூடாது, நீ இது வந்து அரசாங்கத்துக்கு வந்து நம்ம அவங்க தரப்பு வாதத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாறுபட்ட தீர்ப்பு 2 பேரும். உடனே இது வந்து 3வது ஜட்ஜுக்கு போச்சு, இன்னொரு பெஞ்ச், சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச். அவர் வந்து ஜெயச்சந்திரன். அவர் என்ன சொன்னார்னா, இந்த சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு ஒரு தலைப்பட்சமானது, சக நீதிபதியே ஆலோசிக்காமல் அவசர உத்தரவு, அவருக்கு ஏன் இவ்வளவு அவசரம், அவரை யார் மிரட்டியது, அதை ஏன் நீங்க சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட சொல்லல? இப்ப வந்து அரசு பதில் மனு தாக்கல் பண்ணிருக்கு. அதனால இந்த ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பாருங்க, ஒருத்தருக்குள்ளேயே ஒருத்தர் மோதிக்கிறாங்க நீதி அரசர்களே. நிறைய கேஸ், இன்னைக்கு கூட ஒரு கேஸ் வந்திருக்கு, ஆனந்த் வெங்கடேஷ் கேஸ்ல. அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட கேஸ் மட்டும் நிறைய சாட்சிகள் வந்து பல்டி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது நடக்கிற உண்மைதான். அதாவது நீதி பரிபாலனத்திலும் அரசியல் தலையீடு ரொம்ப அழகா நடக்குது நம்ம தமிழ்நாட்டுல. அதனாலதான் ஒரு அமைச்சர் ரொம்ப எளிதா வெளியில வந்துட்டாரு. இது வந்து சொல்ல முடியாது, இன்னும் 1 வருஷம் ஆக போறது. செந்தில் பாலாஜி உள்ள இருக்காரு, அவரை கூட வெளியில விட்டாலும் விடலாம். இது வந்து ஆரோக்கியமான ஒரு முன்னெடுப்பு அல்ல அப்படின்னு தான் எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. நம்ம நிகழ்ச்சி முடிக்கும் முன்னால மறுபடியும் நான் நேத்திக்கு சொன்ன மாதிரி இதை சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நண்பர்கள் எல்லோரும் அந்த யூடியூப் லிங்க்ல போய் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. பொதுவா நமக்கு வந்து இன்னொருத்தர் மூலமா லிங்க் வருது, அவங்களுக்கு நம்ம விமர்சனம் பண்றோம். ஆனா யூடியூப் லிங்க்ல போய் நீங்க வந்து உங்க கருத்தை பதிவு செஞ்சா இந்த நிகழ்ச்சி இன்னும் மெருகேற்றதற்கு உதவியா இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி சார். நான் நீங்க சொல்றது புரிஞ்சுக்கிறேன். அந்த யூடியூப் லிங்க் வந்து ப்ளூ கலர்ல வரும், அதை பிரஸ் பண்ண சொல்றீங்க? ஆமா ஆமா, எக்ஸாக்ட். அப்பதான் நமக்கு எத்தனை பேர் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அவங்க கொடுக்குற சஜஷன் நம்ம இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். நன்றி. இதை பார்க்கும் நேயர்கள் அதை பண்ணுவாங்கன்னு நம்புறோம் சார். நன்றி.